ஸோ கைஸ், ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த என்ட்ரி வந்து காலையில் லைவில் எடுத்துருக்கோம். காலை நம்ம டெய்லியும் காலையில் 6 மணிக்கு லைவ் வந்துட்டுருக்கோம். ஸோ 6 மணி லைவில் எடுத்த என்ட்ரி தான் இந்த என்ட்ரி. ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவல் வந்தால் பை, இல்லை இங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த லெவலில் பைக் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ இந்த லெவல்லையும் பைக் கிடைக்கல, இந்த லெவல்லையும் பைக் கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவலேருந்து செல் ட்ரை பண்ணலாம். அதுவும் இந்த லெவலில் இருந்தும் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்போவுமே சொல்ல மாதிரி தான், டைரக்ட் என்ட்ரி போகக்கூடாது. இந்த லெவல் வரணும், ஒரு இன்டர்னல் லோ பிரேக் பண்ணணும், அகைன் ரீடெஸ்ட்டு என்ட்ரி. ஸோ அதே மாதிரி இந்த லெவல் வரணும், ஒரு இன்டர்னல் ஹையை பிரேக் பண்ணணும், ரீடெஸ்ட். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி தான் ஒரு சேஃப் என்ட்ரியாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஓவராலாக பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் செல்லு கிடச்சா நம்ம அதுவுமே சின்ன சின்ன ரிஸ்கில் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம காலையிலே வந்து ஒரு 120 பிப்ஸ் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிறப்ப என்ன பண்ணலான்னா, நான் இங்கே பண்ண ப்ராஃபிட்லேருந்து ஒரு 100% ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா அந்த 100% ப்ராஃபிட்டில் ஒரு 20 to 40% மட்டும் நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு ரிஸ்க் எடுக்கலாம். ப்ராஃபிட்லேருந்து அப் டு 40% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். எதனாலனா, மேபி எனக்கு செகண்ட் என்ட்ரி எஸ்எல்ஏ அடித்தாலும் இதிலேருந்து நான் ஒரு $40 தான் கொடுத்துருப்பேன். பேலன்ஸ் $60 ப்ராஃபிட்டோட நான் டேயை க்ளோஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து மணி மேனேஜ்மெண்ட்லேயும் வரும், ரிஸ்க்கும் வரும். ஸோ எதனால் அப்படி பண்ணுறோன்னா, நம்ம ஒரு நல்ல என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ட்ரியில் போய் இந்த மொத்த ப்ராஃபிட்டையும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறத விட இந்த ப்ராஃபிட்டில் இருந்து ஒரு 20 to 30% ரிஸ்க் எடுத்தோம்னா நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்லேயே இருப்போம். நம்ம லாஸ் ஆனாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன்ட்டு டேயை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் வந்து சேஃபு. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அதே லாட் சைஸை நெக்ஸ்ட் என்ட்ரியில் போட்டு இங்கே பண்ண ப்ராஃபிட்டை மொத்தமாக நம்ம வாஷ் அவுட் பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பண்ணுறது ஸ்கேல்பிங் தான். ஸோ ஸ்கேல்பிங்க்கு இந்த மாதிரி பண்ணால் தான் சேஃபு. ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ்.